பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபங்கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அமேன். எதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம் என்று பார்த்தோம்னா, இதற்கு முன்பாக இருக்கும் 6ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். இந்த வார்த்தைகள் என்பது தாவீது ராஜாவின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்த சங்கீதமாய் இருக்கிறது. இங்க பார்த்தோம்னா, தாவீது ராஜாவுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகுகிறது. அதிலே அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, அதைதான் நாம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபங்கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அமேன். இங்க பார்த்தோம்னா, தாவீது ராஜாவுக்கு அவரிலும் அதிக பலவான்களா இருக்கிற தம்முடைய சத்துருக்களினால் அவருக்கு பிரச்சனை என்பது வரும்பொழுது அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது தேவன் அவருக்கு என்னென்னலாம் செய்து அவரை விடுவிக்க வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். இதைதான் நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்விலும் அதே போலதான். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளும் வரலாம். இங்கே தாவீது ராஜாவுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவரால் சமாளிக்க கூடியவைகள் கிடையாது. இன்னும் பார்த்தோம்னா, தாவீது ராஜாவே ஆபத்து நாளில் தான் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய பகைஞர்கள் அவருக்கு எதிரிட்டு வருகிறார்கள். ஆனா கர்த்தரோ அவருக்கு ஆதரவா இருந்தார். ஆமென். நம்முடைய வாழ்விலும் நமக்கு அநேக பிரச்சனைகள் என்பது வரலாம். நம்மால் சமாளிக்க கூடியவைகளும் நம்மால் சமாளிக்க கூடாதவைகளும் வரலாம். ஆனா தேவன் நமக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் ஆதரவா இருந்து என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, நம்மை நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விலக்குவதற்கு என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறார். அதாவது ஏதோ கடமைக்கென்று அவர் செய்யாமல் அன்பின் நிமித்தம் செய்கிறார். அமேன். இங்க பார்த்தோம்னா, தாவீது ராஜா தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அவரை காப்பாற்றி விட்டு மட்டும் போயிருக்கலாம். ஆனா இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபங்கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது என்று. ஆமென். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம்மை காப்பாற்றுவது அவருக்கு ஏதோ ஒரு கடமையை போல் அல்ல, அவரும் அதனால் பாதிக்கப்படுவார். ஆமென். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று. ஆமென். இதைதான் தாவீது ராஜாவினுடைய விண்ணப்பமாயும் இருக்கிறது. ஆண்டவரே, கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று. ஆமென். ஆண்டவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து வருகிறார். அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் ஆண்டவரை நோக்கியே கூப்பிடுவோம். அவரே நம்மை பாதுகாப்பார். தேவன் தாவீது ராஜாவை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி அவரை காப்பாற்றுகிறார். எதினால் என்று பார்த்தோம்னா, அவரே சொல்லுகிறார்,
20ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிக்கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிப் போடவில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என்று. ஆமென். இங்க பார்த்தோம்னா தாவீது ராஜா ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ளவராய் வாழுகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யாதபடிக்கு அவரை காத்துக்கொள்கிறார். இங்கே தாவீது ராஜா ஒரு பிரச்சனை வந்ததினால் ஆண்டவருக்கு முன்பாக நீதியுள்ளவராய் வாழவில்லை. அவர் நீதியுள்ளவராய்தான், ஆண்டவருக்கு பிரியமானவராய்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவருக்கு சில பிரச்சனைகள் என்பது வந்தது. ஆனாலும் அவர், நான் நீதியாய்தானே வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆண்டவருக்கு பிரியமானதை தானே நான் செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி ஆண்டவரை விட்டு பின்னாக போகவில்லை. ஆண்டவரையே அவருக்கு புகலிடமாய் கொண்டு அவரே நோக்கி பார்க்கிறார். தேவன் அவரை ரட்சித்தார். ஆமென். நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக மன உண்மையாயிருக்கும்படி நாடுவோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாடுவோம். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னும் சொல்ல போனோம்னா, இப்பொழுது ஆண்டவரே நமக்கென்று அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவரையே விசுவாசித்து, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்லி நாம் ஆண்டவரை விட்டு பின்னாக போகாமல் ஆண்டவரே நாம் பற்றி பிடித்துக் கொண்டிருப்போம். நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அது அவருக்கும் பாதிப்பை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து வருகிறார். நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். ஆகையால் நாம் ஆண்டவரே நோக்கியிருப்போம். அவரே எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை ரட்சிப்பார். ஆமென்.